ஆன்மீகம் சேனல் நேயர்களுக்கு எனது அன்பின் மாலை வணக்கம். இன்றைய பதிவில் தரிசிக்க அடியேன் நீண்ட தூரம் வந்துள்ள ஒரு திருக்கோவில் திருப்புரம்பியம். இது எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால், கோவில் நகரமான குடந்தையிலிருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இத்திருக்கோவில். இந்த கோவிலினுடைய அம்பாளினுடைய பெயர் சொல்லியம்மை, சுவாமியினுடைய பெயர் சாட்சி கொடுத்தார் திருக்கோவில். மேலே எடுங்க அப்படியே கோவிலை. சாட்சி கொடுத்தார் திருக்கோவில். பாருங்க, உள்றவாங்க எடுத்துகிட்டே வாங்க. என்ன சிறப்பு அப்படின்னு சொன்னால், மகப்பேர் இல்லாமல் இன்றைக்கி பல ஆயிரம் பேர் வருத்தத்தில் இருக்காங்க. அவங்க இந்த இடத்துக்கு வந்தால் அவங்களுக்கு மகப்பேர் கிடைத்து விடுகிறது. அகத்திய மாமுனிவர் இங்கே மகப்பேர் அவருக்கு கிடைத்தது. அவர் பெற்றெடுத்த மகள் பார்வதி தேவி. அதே போன்று இமயவரம்பன் அப்படின்ற ஒரு மன்னருக்கு மகன் நீண்ட காலம் புத்திரப்பேர் இல்லாமல் வருந்திக்கிட்டு இருந்த காரணத்தில் அவங்களுக்கு இங்கே மகப்பேர் கிடைத்தது. இந்த திருக்கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரை ஆதீனத்துக்கு சொந்தமான இந்த திருக்கோவில். இதில் பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி, ஆவணி மாதம் விநாயகர் சதுர்த்தி, அது ஐப்பசி மாதம் கந்த சஷ்டி விழா, மார்கழி மாதத்தில் உள்ள ஆருத்ரா தரிசனம், மாசி மக பிரமோற்சவம் எல்லாமே நடக்குது. இது சுவாமியை நம்ம வழிபாடு பண்ணிட்டு நம்ம திரும்புகிறப்ப மகப்பேர் இல்லாமல் யார் வருந்திட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் மகப்பேர் கிடைத்து மன மகிழ்வோடு வாழ்கிறாங்க. அகத்திய மாமுனிவர்லாம் இங்கே வழிபட்ட ஒரு அற்புதமான ஒரு திருத்தலம். இது ஒரு கிராமம் சார்ந்த பகுதி, ரொம்ப கடைசி கிராமமாக இருக்குது. 4 பக்கங்களோ வயல்வெளிகள் இருக்குது. காவிரியினுடைய வடகரை தலங்களில் ஒன்றாக அமைந்துள்ளது. மற்றவா உன்னை நான் மறந்தாலும் சொல்லும் நான் நமச்சிவாயவே. இறைவனை நான் மறந்துட்டாலும் என்னுடைய நாக்கு மட்டும் நமச்சிவாயம் அப்படின்னு சொல்லுது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓம் நமசிவாயம் வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. சுவாமி சாட்சி கொடுத்தார். சுவாமி இருக்கக்கூடிய இடம் திருப்புரம்பியம். 4 பக்கத்திலையும் வயல்வெளிகளில் நடுவில் இந்த திருக்கோவில் மிகவும் அற்புதமாக அமைந்துள்ளது. இந்த திருக்கோவிலுக்கு யார் அடியெடுத்து வைக்கிறார்களோ, மகப்பேர் இல்லாமல் வந்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பேர் கிடைக்குது, புத்திர பாக்கியம் கிடைக்குது, தொழிலில் வெற்றி பெறுறாங்க. எல்லாத்துலேயும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபார்வர்ட் ஆகி போகக்கூடிய ஒரு வழியை இந்த சுவாமி சாட்சி கொடுத்தார். சுவாமி நமக்கு ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. அம்பாளினுடைய பெயர் சொல்லியம்மை. வாருங்கள், அம்பாளை டான்ஸ் பார்க்கலாம். மதுரை ஆதீனத்திற்கு சொந்தமான திருக்கோவில். கரும்பல் சொல்லியம்மை அம்பாளுங்க. ஓம் சக்தி தாயே, கரும்பல் சொல்லியம்மை தாயே, உன்னுடைய திருவடியை போற்றி வணங்கி எங்களுக்கு வரம் தாரும் அப்படின்னு நாங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். இங்கே வரக்கூடிய அனைவருக்கும் நல்லாசை அருளும் தாயே கரும்படு சொல்லியம்மையும் சாட்சி கொடுத்தாலும் இங்கே சிறப்பாக இருந்து மக்களுக்கு வரக்கூடிய மக்களுக்கு எல்லாருக்கும் சிறப்பான ஒரு அருளை வழங்குறாங்க. இப்படிப்பட்ட அற்புதமான ஒரு ஆலயம் காவேரி ஆற்றினுடைய வடகரை தளத்தில் அமைந்துள்ளது. பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கொடிமரம். இந்த பக்கத்தில் நம்ம மதுரை ஆதீனம் ஐயாட்டிருந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடிஜி ஐயா பாரத பிரதமர் அவர்களுக்கு ஆசி வழங்குறாங்க. அதுதான் மதுரை ஆதீனம் ஐயா. தமிழ் வளர்க்கும் வாழும் சம்பந்தர் மதுரை ஆதீனம் அவர்களை வரவேற்பதில் பெருமை கொள்கிறோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. மதுரை ஆதீனம் அங்கே போய் மோடிஜி ஐயாவை சந்திச்சுட்டு வந்திருக்காங்க. இப்படிப்பட்ட அற்புதமான மதுரை ஆதீனத்திற்கு சொந்தமான இந்த திருக்கோவிலுக்குள் நமக்குள்ள இடர்கள் அனைத்தையும் போக்கி குழந்தை பேறு,
திருமண வரம் அனைத்தையும் பெற்று சிறப்போடு வாழ வேண்டும் என்று அன்போடு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். இதை பார்க்குறவங்க லைக் ஷேர் கொடுக்கணும். தேங்க்யூ.